ஆதியே ஆதி அந்தமில்லா ஜோதியே தத்துவ பொருளாய் தழைப்பவனே அத்திமுகனை அளித்தவனே மூலத்தில் நின்ற முதல்வனே ஜாலங்கள் செய்யும் ஜனனனே வேற்றுமை இல்லா வித்தகனே 40 முக்கோண நாயகனே சுத்த சிவத்தில் ஜொலித்தவனே சக்தி சிவமாய் சார்பவனே 1000 நாமங்கள் அமைபவனே ஆனந்த வடிவாய் வீற்றிருக்க கூடிய அருமுகப் பெருமானே எல்லா வளமும் நலமும் பக்த கோடிகளுக்கு தந்து எந்த வினை இருந்தாலும் அந்த வினையை அறுத்து நல்லதொரு இலக்கை எட்ட ஒவ்வொருவருக்கும் சந்தோஷமும் சாந்தியும் கொடுத்து நல்லருள் புரிய வேண்டும். அதற்கு பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய கருணை ஒவ்வொருவருக்கும் கிடைக்க பெற்று அதனை அப்படியே சித்தி செய்து உடனிருந்து காத்தருள குருவருளும் திருவருளும் இந்த நல்ல வேளையிலே என்றென்றும் உங்களுக்கு நிற்கட்டும். வணக்கம். போன வாரம் நம்ம தொடர்ந்து இந்த விளக்கை பற்றி பார்த்துட்டு வரோம். ஏன் இத்தனை திரி போடணும், எப்படி அந்த தீபத்தில் இருக்கக்கூடிய சக்திகள் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது நம்ம நிறைய விஷயங்களை ஒரு 8 விதமான விஷயங்கள் அதில் இருக்குதுன்னு பார்க்குறீங்க. நான் பொதுவாக தீப்தை, சூட்சை, பத்திரை, விமலை, விபூத்தியை, அமோகைன்னு சொல்லக்கூடிய 8 சக்தியை பற்றி தனித்தனியாக விளக்கங்கள் எப்படி சுடரில் இருக்குது, எப்படி வருகிறது என்பது. அந்த வகையில் ஓமத்தை பற்றி நம்ம போன வாரம் பார்த்து அந்த ஸ்லோஹிதா அப்படின்னு நிறுத்தணும். அது காளி, கராளி, ஸ்லோஹிதா அப்படின்னு நிறுத்தணும். இப்போ காளினா என்ன, கருப்பு நிறத்தோட ஒரு புகையை வெளிப்படுத்துவது ஓமத்திலிருந்து அந்த ஒளி ஜுவாலை, அது காளி ஆகும். கராளி என்றால் சில நேரத்தில் பயங்கரமாக பெருசாக திபுதிபுன்னு எறியறது அப்படிங்கிறது கராளி. ஸ்லோஹிதானா சிவப்பு நிறத்தை கக்குவது. ஹோமத்தில் கூட பார்த்திங்கன்னா சில நேரத்தில் சிவப்பு நிறமாக வெளியில் வரும். இது ஸ்லோஹிதா. மனோஜவா அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மனசு நம்ம மந்திரங்களோடும் தியானங்களோடும் ஒரு ஹோமத்தை வளர்த்து அது உள்ளுக்குள் மந்திரமும் அல்லது வாய் வழியாக விட்டு ஒளி உரத்த குரலிலும் சொல்லும் பொழுது மனதில் இருக்கக்கூடிய அந்த சிந்தனா சக்தியை குமிழ வைத்து உள்ளுக்கு வாங்கி தேவர்களுக்கு ஆகாரமாக கொடுக்கின்ற அபிர்வாகத்தை இந்த மந்திர சக்திகளோடு எடுத்துன்னு போய் கொண்டு சேர்த்து நமக்கு பலனை கொடுக்கின்றது இந்த மனோஜபா. மனதினுடைய வெளிப்பாடு ஓமத்தின் வாயிலாக பயனை கொடுப்பது என்பது இந்த மனோஜபா சக்தி. அப்போ அந்த ஸ்லோஹிதா பார்த்தீங்க, மனோஜபா சூதும்பிர வர்ணா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு பக்தர். ஹலோ சுவாமிஜி, நமஸ்காரம். நமஸ்காரம். எங்கிருந்து பேசுறீங்க? மயிலாடுதுறையிலிருந்து சந்திரன் பேசுறேன் ஐயா. சந்திரனா? ஆமா ஐயா. யாருக்கா கேட்க போறீங்க? என்னுடைய மகனுக்காக கேட்கறேன் ஐயா. மகன் பேர் என்ன? மகனுடைய பேர் அருண்குமார் ஐயா. அருண்குமார். வயசு என்னாச்சு? வயசு 30 ஆகுது ஐயா. சரி, என்ன சொல்லுங்க. திருமணம் ஆகியது 2012 திருமணமாக ஐயா. சரிங்க. திருமணமாகி ஒரு 2 வருஷம் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சண்டை போக்குவரத்துன்னு சொல்லி அந்த பொண்ணு அவங்க கூட அதாவது சுமூகமாகவே இல்லை. சரி சரி சரி. குடும்ப ஒத்துழைப்பு இல்லாம அவங்க இப்ப விவாகரத்து கேஸ் நடந்துட்டு இருக்கு ஐயா. சரி. அது 2-3 வருஷமா கோர்ட்ல போயிட்டு இருக்கு ஐயா. பையன் போய் வெளிநாட்டுல இருக்காரு. சரி. அது ஐயா, அது காலம் நேரம் நாங்க பல வருஷமா உங்களை பார்த்து இன்னைக்குதான் ஐயா உங்க கிடைச்சிருக்கீங்க. இன்னைக்கு சாமியை கூப்பிட்டு டயல் பண்ணி அவனு 8:50 7:50 இருந்து ட்ரை பண்ணா கிடைச்சிட்டு ஐயா. சரி 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 சரி. ஏதாவது வழிகாட்டுங்க ஐயா. உங்களை பார்க்கலான்னு சொன்னா உங்களுடைய அனுகிரகம் எனக்கு கிடைச்சாதான் வரலாம். நிச்சயமா நிச்சயமா. இதுல அவங்க திருமணத்தின் போது ஐயா உங்களதுல அந்த வெள்ளை வேஷ்டி மஞ்சள் துணி மஞ்சள்ல நினைச்சு கட்டுற வழக்கம் உண்டா? இல்ல ஐயா, நாங்க பிள்ளை ஐயா, கார்கத்தர். சரி. அது மாதிரி கங்கணம் கட்டும் பொழுதோ அல்லது இந்த கங்கணம் கட்டுவாங்க, மஞ்சள் கயிறுல கங்கணம் கட்டுவாங்க. அந்த அது ஒண்ணு. ரெண்டாவது இந்த பந்தக்கால் நடுவோம்ல. ஆமா, பந்தக்கால் நடுவோம் ஐயா. அது நடும் பொழுது ஏதாவது தவறுதல் ஆச்சோ அல்லது கீழே விழுந்ததோ ஏதாவது இருந்ததான்னு உங்க வீட்டுல கேட்டு பார்த்தீங்களா? தெரியுமா? ஒன்னும் தவறுதல் ஒன்னும் ஆகலையா. ஆனா நடும்பொழுது அந்த பொண்ணு இவனை கூப்பிட்டு ஏதோ கொஞ்சம் சண்டை போட்டதாக அந்த அப்புறம் இல்ல. எனக்கு 2 சந்தேகம். உங்க வீட்டிலேயே பாத்தீங்கன்னா குருவினுடைய துவேஷம் இருக்கு. சரிங்க ஐயா. இதோட காரணம் என்னன்னா, எப்ப பாருங்க எது எடுத்தாலுமே குழப்பமாய் தான் தெரியும். உண்மை ஐயா, உண்மை. நீங்க வெறும் கல்யாணம் மட்டும் இல்ல, உங்க விஷயத்தை எடுத்துக்கோங்க, அது எந்த விஷயம் எடுத்துக்கோ ஒரு குழப்பம் வந்துடும். சரிங்க ஐயா. அதே மாதிரி உறவு பகையப்படுத்த வைக்கும். இருக்கு ஐயா, பகையா. நீங்க எதுவா இருந்தாலும் அந்த உறவு நம்ம பகைப்படு நம்ம நல்லதை செய்வோம், ஆனா அதுக்கான பேர் வராது. சரிங்க ஐயா. அதே மாதிரி பெரும் பணம் ஈட்ட முடியாது. பணம் சேர்றதுங்கிறது உழைப்பு அதிகமா இருக்கும், ஆனா அதுக்கான ஊதியம் இருக்காது. சரிங்க ஐயா. இது எல்லாமே இருக்குங்க. இது ஒரு தேசம். இது கொஞ்சம் நம்ம கண்டுபிடிச்சு அவருக்கும் அது பிரச்சனையா தான் இருக்கு. இருக்கு ஐயா.
இது 2 வழி இருக்கு இதுக்கு. முதல்ல அவரு வந்துட்டு செஞ்சிட்டாருன்னா நல்லது. சரிங்க ஐயா. அது நீங்க கொஞ்சம் பார்த்துட்டு அதை கிளியர் பண்ணிட்டு 2வது திருமணம் பண்றது நல்லதுங்க. ஐயா நான் வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு அருள் கொடுங்க ஐயா. முதல்ல நீங்க அருள் தான் கொடுக்கணும். நிச்சயமா எனக்கு தேவையில்ல, அருள் தான் கிடைக்கணும். நிச்சயமா கொடுங்க. உங்க அருளால நான் வந்து சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு. ஒண்ணும் வேணாம், நீங்க டெய்லி என்ன பண்ணுங்க, ஐயா ஓம் குரு குரு வர வரத சர்வ அனுகிரக ஸ்பதா. ஆமா, குரு வர ஈவினிங் வந்துரும் பாருங்க, மாலை இணையதளத்துல வந்துரும். அந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. சரிங்க ஐயா. ஒவ்வொரு வியாழக்கிழமை மட்டும் சரிங்க ஐயா யானைக்கு ஏதாவது உங்க கையால அங்க பக்கத்துல கோயில் எங்க இருந்தாலும் யானைக்கு போயிட்டு ஏதாவது இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு வாங்க. சரிங்க ஐயா. இது வந்து அரச மரத்தினுடைய இலையில ஒரு இலை எடுத்துக்கோங்க, காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி. சரிங்க ஐயா. அதுல வந்து முருகனுக்கு ஒரு தீபம் போடுங்க. ஒரு தீபம் இலைய வச்சு. ஆமாங்க, ஆமா, அகல் விளக்கு. சாயந்தரம் அம்பாள் கோயில்ல ஏதாவது நித்தியமல்லியலருக்குள்ள பவழமல்லி இருக்கு, அந்த இலையில ஒரு தீபம் போடுங்க. சரிங்க ஐயா. இது 2மே பெரிய மாற்றத்தை கொடுத்துக்கிட்டு வரும். அவர் வந்ததை நான் நேர்ல பார்த்து என்ன பண்ணலாம்னு என்னோட அருள் நிச்சயமா உண்டு. அருள் தான் வேணும் ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கேன், அதனால கண்டிப்பா 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 விளக்கு ஏத்திட்டு உங்களை வந்து நான் டயல் பண்ணி தீரணும்னு 7:50 இருந்து பிடிச்சு உறுதியான நம்பிக்கை தோக்கவே தோக்காதுங்க. அது எனக்கு சந்தேகமே எனக்கு உங்களை சந்திக்க ஒரு ஆள் கொடுங்க. எதுவுமே வாங்க 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 வாங்க, கண்டிப்பா வாங்க. வாங்குறேன், அது 20,000 அப்படின்னாங்க, அதனால என்னால வர முடியல. வாங்க 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 வாங்க, நல்லது. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ, வணக்கம் சாமிஜி, நான் ராபின்சன் திருச்சியில இருந்து பேசுறேன். எங்க இருந்துங்க? திருச்சியில இருந்து பேசுறேன் சாமிஜி. சொல்லுங்க, பேர் என்ன? ராபின்சன் சாமிஜி. ராபின்சன்? ராபின்சன் விஜயகுமார். இவ்வளவு பெருசா? ராபின்சன் விஜயகுமார். ஆமாங்க சாமிஜி. சொல்லுமா, என்ன வயசாச்சு? சாமிஜி 35 ஆகுதுங்க சாமிஜி. திருமணம் தடை விட்டதே இருக்குங்க சாமிஜி. திருமணமும் தடை இருக்கும், வேலையும் சரியா இருக்காது. கண்டிப்பா சாமிஜி. என்னதான் நம்ம வந்து சின்சியரா இருந்தாலும் அந்த சின்சியருக்கான பேர் வராது தம்பி. கண்டிப்பா கண்டிப்பா சாமிஜி. நல்ல எஜுகேஷன் சைடு, டீச்சிங் சைடு கூட இருக்கும், ஆனா அது பிரயோஜனப்படாது தம்பி. ஓகே, சரிங்க. அதே மாதிரி எதை ஏன் பண்றீங்களோ அது கடைசியில போய் தடுங்களாகும் தம்பி. கண்டிப்பா சாமிஜி. எது ஆரம்பிச்சாலும் ஆமா, இது ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு 27ல இருந்தே இது நடந்துகிட்டு இருக்கும் தம்பி. ஆமா ஆமாங்க, கண்டிப்பா சாமிஜி. இது வந்து நம்ம என்னன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு தம்பி. அதே நேரத்தில் இதனால என்ன ஆயிடும்னா வெக்ஸ் ஆயிடுவீங்க. ஆமாங்க சார், நீங்க இன்டர்வியூ வரைக்கும் போறேங்க சாமிஜி. அதுல இருந்து கட் ஆயிடும், வெக்ஸ் ஆயிடும் தம்பி. அப்படியே ஒரு மாதிரி வெறுத்து போயிடுவீங்க. கண்டிப்பாங்க சாமிஜி. இதுக்கும் திருமணத்துக்கும் பிரச்சனை இருக்கு தம்பி. சரிங்க சாமிஜி. இது அம்மா வகையில தாய் மாமா உங்களுக்கு ஒத்து போதா? அந்த மாதிரி எதனா பிரச்சனை ஏதாவது இருக்காங்க? இல்ல, அப்பா வழியில இடம் பிரச்சனை இருக்குங்க சார். இல்ல, அது நான் சொல்றேன், அடுத்து சொல்றேன். அல்ல, அது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமே போதா? ஆமாங்க சாமிஜி, அம்மாவுக்கு சுகர் இருக்குங்க சாமி, பிபி சுகர் இருக்குங்க சாமிஜி. அடிக்கடி உடம்பு சொல்ல. அதே மாதிரி 3 வருஷம் முன்னாடி ஏதாவது வீட்டுல அப்பாவுக்கு ஏதாவது கேஸ் ஏதாவது வந்ததா? 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுங்க சாமிஜி. 3 வருஷம் முன்னாடி கேஸ் வந்ததான்னு கேக்குறேன் நான். வந்ததுங்க சாமிஜி. சரி 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 தம்பி, வீட்டுல தென்கிழக்குக்கும் தென்மேற்குக்கும் நடுவுல பாத்ரூம் டாய்லெட் இருக்கா? தெரியுமா உங்களுக்கு? தென்கிழக்குக்கும் தென்மேற்குக்கும் நடுவுல இல்லைங்க சாமிஜி, குபேர மூலையில இருக்குங்க சாமிஜி. நான் அங்கதான் கேக்குறேன் தம்பி. தென்மேற்குக்கும், அதாவது எப்படின்னா பெட்ரூம் இருக்கும், பெட்ரூம் கால் கீழே வச்சிருக்கீங்களா பாத்ரூம்? கால் கீழே இல்லைங்க சாமிஜி, அந்த மூலையிலே கார்னர்ல கரெக்டா இருக்குங்க. கொஞ்சம் நீங்க பாருங்க, ஆப்போசிட்ல சொல்றேன் தம்பி. அந்த தென்கிழக்குக்கும் தென்மேற்குக்கும் நடுவுல வந்து ப்ராப்ளமும் தென்மேற்குல ப்ராப்ளமும் உங்க வீட்டுல இருக்கு, அதை பாத்துக்கோங்க. ஒண்ணு. ஓகேங்க சாமிஜி. அதே மாதிரி வீடு கொஞ்சம் சரியில்லை, அதையும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்க சாமிஜி. இது திருமண தடைக்கு வந்து நிறைய காரணம் இருக்கு. இப்ப நான் சொன்னதுதான், இது வந்து கொஞ்சம் நம்ம சரி பண்ணணும். சரிங்க சாமிஜி. 5 வாரம் புதன்கிழமை. சரிங்க சாமிஜி. எங்க பெருமாள் கோயில் இருக்கோ அங்க போயிட்டு நெய் தீபம், ஒரே ஒரு நெய் தீபம் போட்டுட்டு சரிங்க சாமி, அந்த கோயிலுக்கு நெய் வாங்கி கொடுங்க. சரிங்க சாமி. 5வது வாரம் அங்கேயே தோசை வந்து செய்ய சொல்லி படைச்சி அவங்க கொடுத்தாங்கன்னா உங்க கையால தானம் கொடுத்துட்டு வாங்க. சரிங்க சாமி. விசாக நட்சத்திரம் ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு உங்க பேர்ல ஒரு அபிஷேகம் இல்லைன்னா ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. சரிங்க சாமிஜி. 3 வாரம்
ஞாயிற்றுக்கிழமை பைரவருக்கு கதம்ப சாதம் படைக்கணும். கதம்ப சாதம் படைக்கணும். கதம்ப சாதம் படைச்சு 8 நெய் தீபம் போடணும். பச்சை நிற துணியில மிளகு போடணும். வால் மிளகு வாங்கி வால் மிளகு வந்து புளு நிற துணியில கட்டிடணும். பச்சை கலர் நூல்ல ஆமா கட்டிட்டு அதை ஆமா வால் மிளகு போட்டு அதை வந்து 8 தீபம் போடணும் பைரவருக்கு. இத 3 வாரம் செய்யுங்க தம்பி. 3 வாரம் செவ்வாய்க்கிழமை எங்க அம்மன் கோயில்ல புத்து இருக்குன்னு பாருங்க. அந்த புத்தாண்ட போயிட்டு ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு 3 சுத்து சுத்திட்டு வாங்க. வேற எதுவும் வேண்டாம். இது எல்லாத்துக்குமே நான் சொல்றேன் வேலைக்கு. ஏன்னா இது வரைக்கும் வேலைக்கு போனா நிரந்தரமா இருக்க முடியாது. எதிர்பார்த்த வேலையும் எதிர்பார்த்த வேலையும் கிடைக்காது. அதே மாதிரி கண்டிப்பா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வயிற்றுல தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து சரி எல்லாத்துக்குமே அது வழிவகுத்துரும். இதை செய்யுங்க தம்பி. வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க ஒரு சிலர். வீட்டுல இருக்கக்கூடாதுங்கிறது இல்ல தம்பி, வீடை சரிப்படுத்திட்டு இருங்க. அது வந்து நான் அதுக்கு தான் சொன்னேன், தென்மேற்கு சரியில்லைப்பா, அது தென்மேற்கு தென்கிழக்கு நடுவுல என்ன இருக்குன்னு பார்த்தா அதையும் கரெக்ட் பண்ணுங்க. நீங்க வீடை வாஸ்துபடி பார்த்து பண்ணுங்க, வேற எதுவும் ஒன்றும் தேவையில்ல. அங்க இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி இல்ல தம்பி. நல்லது தம்பி, அப்படிலாம் இல்ல. நல்லது தம்பி. அடுத்து ஒரு பக்தர். ஹலோ ஐயா. அம்மா சொல்லுங்க. ஐயா நான் தாங்க ஐயா லைன்ல இருக்கிறேன். அப்பவே சொன்னங்க ஐயா. இப்பதான் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க ஐயா. யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காக தாங்க ஐயா. என்ன பேருமா? என்னுடைய பேர் மீனாங்க. மீனாவா? ஆமாங்க ஐயா. என்ன வயசுமா? வயசு 50 ஐயா. என்ன உடம்புக்கு என்ன மனசுக்கு என்ன குடும்பத்துல பிரச்சனை? அதுதான் பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல ஐயா. வீட்டுல எல்லாமே என்ன பிரச்சனை வந்தாலும் கடவுள் ஆசீர்வாதத்துல எல்லாம் அப்படியே போயிருது ஐயா. ஆனா எனக்கு தான் ஒரு டாக்டர் கிட்ட போகணும்ன்றது சொன்னேன். என்ன உடம்புக்குன்னு அதுதான் முதல்ல கேக்குறேன். அதுதான் ஐயா, அதுதான் எனக்கு தாங்க கரெக்டா பாதி ராத்திரில ஒரு 2 மணி சேஞ்சுக்கு டாய்லெட் போறதாவது. அப்புறம் வந்துட்டு உடம்பு சுகம் இல்ல, நெஞ்சு மேல அப்படியே ஏதோ ஒரு மாதிரி கரிக்குது சார். நல்லாவே இருக்கிறேன், நெஞ்சுக்குள்ள ஏதோ ஒரு வருத்தம் என்ன தாக்குற மாதிரி ஆகுதுங்க ஐயா. என்னன்னு தெரிய மாட்டேன். இப்படிதான் ஒரு 15 days அப்படி இருக்குங்க. எனக்கு 2 தம்பிங்க இருக்கிறாங்க, அவங்க ஊர்ல இருக்காங்க. எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க ஐயா. இதே இன்னும் தெரியல ஐயா, இந்த மாதிரி ஆகுதுங்க. இந்த 15 நாளா தான் அப்படி இருக்கா? அதுக்கு முன்னாடி இருந்தே அப்படி இருக்கா? இல்ல இல்ல ஐயா, இந்த 15 days தான் அப்படி இருக்குங்க ஐயா. இந்த 15 days முன்னாடி எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு பழம் வந்துருச்சு இல்ல தகுடு ஏதாவது வாங்கி வந்து ஏதாவது வச்சீங்களா? இல்ல இல்ல ஐயா, நான் எந்த கோவிலுக்கு போனது இல்ல ஐயா. நான் எந்த கோயிலுக்குமே இது வரைக்கும் போனது இல்லையா? போவா ஐயா, நான் கிறிஸ்டினுங்க. கடவுள் வெளியில நின்னு அம்மனை பார்த்து கும்பிட்டுக்குவேன். எந்த கோயில இருந்தாலும் கடவுளை நம்புவேன். இது இந்த 15 நாளா மட்டும்தான் இருக்கா? இதுல ஏதாவது உங்களுக்கு டென்ஷன் ஏதாவது மனசுக்குள்ள இருக்கா? அதுதான் தெரியல ஐயா. நான் சொல்லிட்டு நல்லாவே வேலை செஞ்சுட்டு இருக்கேன். சடனா தலைவலிக்குது, ஒரு மாதிரி சுத்த ஒரு மாதிரி. இல்லம்மா, அதாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குமா? சரிங்க ஐயா, அதுக்கு என்னங்க ஐயா பண்ணணும்? இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து சத்து இல்லைன்னு தான் இதை சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குமா? சரிங்க ஐயா. இது என்னன்னா உங்க ஆழ் மனசுல உங்க அம்மா வீட்டு சைட்ல ஏதாவது பிரச்சனை இருந்ததா? தெரியலங்க ஐயா, அம்மாவும் அப்பா இறந்துட்டாங்க ஐயா. இல்ல அங்க ஏதாவது சொத்துக்கள் வர வேண்டியது இருக்கு, அது மாதிரி ஏதாவது பணம் வர வேண்டியது இருக்கு, அது மாதிரி ஏதாவது இருக்கா? அப்பாது ஒரு சொத்து ஐயா, அது வந்துட்டு வாங்கி நான் தெரிஞ்சதுக்கு முன்னால வாங்கிருந்தா, அது திருப்பி வரலன்னு சொல்லிட்டு அதுக்காக இப்ப கூட கொஞ்சம் ஒரு 6 மாசம் முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சுங்க ஒருத்தர் கேஸ் போட்டாரு ஐயா. சரி பரவாயில்லம்மா. சக்கரை நோய் இல்ல இல்லையா? இல்ல இல்ல ஐயா, சக்கரை நோய் கிடையாது. இல்லங்க ஐயா. சரிம்மா. மகா கல்யாணகர கிருதம் அப்படின்னு ஒரு நாட்டு மருந்து கடையில கேளுங்க. நெய், அது கிருதம்னா நெய். என்னங்க ஐயா அது பேரு? மகா கல்யாணகர கிருதம் அப்படின்னு கேளுங்க. இத வாங்கிட்டு ஒரு சின்ன ஸ்பூன்ல 3 வேளைக்கு சாப்பிடுங்க. சாரஸ்வாதி அரிஷ்டம் அப்படின்னு ஒரு டானிக்கு நைட்டு மட்டும் 5 மூடி 10 மூடி தண்ணி கலந்து சாப்பிடுங்க. பிரம்மிங்கிறது ஒரு மாத்திரை, காலைல 2 மாத்திரை, நைட்டு 2 மாத்திரை சாப்பிடுங்க. குமரி ஆசவன் ஒரு டானிக்கு, இது 2 மூடி 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து காலையிலயும் மாலையிலயும் 2 வேளை சாப்பிடுங்க. இதுலயே சரியா போயிடும். சரிங்க ஐயா, எனக்காக ஒரு சின்ன ஒரு பிளெஸிங் பண்ணிருங்க ஐயா. என் பசங்க நல்லா படிக்கணும்,
உங்க ப்ரோக்ராம் பசங்க வீட்டுல இருந்தா விடுறதுல ஐயா, உட்காந்து பாத்துட்டு தான் அதுக்கு பிற்பாடு வேற வேலை செய்வோம் ஐயா. சரிம்மா, பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருங்க. இணையதளத்துக்கு போனா படிப்புக்குன்னே தனியா கொடுத்துருக்கேன் பாருங்கம்மா, அது பண்ணா போதுமா? சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நல்லதும்மா, நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தரலாம். ஹலோ அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. என் பேர் திலகவதி சுவாமி. அம்மா திலகவதி அம்மா, என்ன வயசு? எனக்கு 28 வயசு ஆகுது சுவாமி. சரிம்மா, சொல்லுங்கம்மா. எவ்வளோ டிவியை பார்க்காதீங்க, டிவியை பார்த்தீங்கன்னா லைன் கட் ஆயிடும். இல்ல சார், நான் தள்ளி வந்துட்டேன் சார். சொல்லுங்கம்மா. எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது சுவாமிஜி. ஆனா கல்யாணம் வந்து அவர் என் கூட எவ்வளவு நாளா நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ரொம்ப நாளா பார்த்துதான் இருக்கேன் சுவாமி. என்ன சொல்லுவேன் நானு? திலகவதி, வசந்தி, ஜெயந்தி, சுமதி எல்லாம் பேரை வைக்காதீங்க, வச்சா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தானமா இருக்கேன். அதே மாதிரி தேவையில்லாம தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்குமா? என்ன பிரச்சனை வருது? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. என்னம்மா? லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம். லவ் பண்ணி வீட்டுல எல்லாம் கல்யாணம் பண்ணோம். ஆனாலும் அவருக்கு வந்து இருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு தனியா வீடு பார்த்தோம், வந்தோம். அப்ப கூட அவர் அவங்க அம்மா பேச்சு மட்டும் தான் கேட்கிறாரு. என்ன எங்க அம்மா செய்யறாரு. கேட்டா அம்மா தான் வேணும், அம்மா தான் வேணும்ன்றாரு. தினமும் கோயிலுக்கு போற வழக்கம் இருந்ததா கல்யாணத்துக்கு முன்னாடி? அப்ப இருந்து சமைச்சு அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த கோயிலுக்கும் போறது இல்ல? கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா கோயிலுக்கும் போவோம் சுவாமிஜி. கல்யாணம் அதுதான் கேட்டா அப்ப இல்ல இப்பன்றேம்மா. சரி பரவாயில்ல விடு. ஒரு முறை போகும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி தேங்காய் அழுவி போயிருந்தா, அர்ச்சனை பண்ணும் போது ஏதாவது தேங்காய் அழுவி போயிருந்ததா, கெட்டு போயிருந்ததா? ஒரு தடவை இருந்துச்சு சாமி. 2 பேரும் ஒன்னா தான் போனோம், அப்ப இருந்துச்சு அந்த மாதிரி. சரி பரவாயில்லம்மா. அதே மாதிரி பொதுவாவே நைட்டு நல்லா இருக்காம இருந்து காலையில சண்டை வந்துடுதா? வருவாரு சமைச்சு 10 நாள் என் கூட இருப்பாரு, நல்லா இருக்கிற மாதிரியே இருப்பாரு. சரி ஒண்ணு வேணாமா, நீ முதல்ல இந்த சிங் மந்திரம் இருக்கு இல்லையா, அந்த மந்திரத்தை 48 நாள் வீட்டுல கோலம் போட்டு முயற்சி பண்ணி அவருக்கு காஃபி டீ சாப்பாடு தண்ணி குழம்பு எது கொடுத்தாலும் அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்து பாருமா. 1. 2வது விநாயகருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 10 தேங்காய் வாங்கிட்டு அதை வந்து மஞ்சள் நிற நூலை வந்து கோத்து மாலை போட்டுட்டு அருகம்பிள்ளை வந்து பரப்பணும். அருகம்பிள்ளை பரப்பிட்டு கோரக்கிழங்குன்னு கேளுங்க. நாட்டு மருந்து கடையில கோரக்கிழங்குன்னு கேட்கணும். அதுக்கப்புறம் சன்ராஷ்டம்னு கேட்கணும். சன்ராஷ்டம் அப்படின்னு இல்லைன்னா என் மாலை வந்துடும் பாருங்க இணையதளத்துல. இது 2த்தையும் பொங்கல் வைக்கிற மாதிரி 2த்தையும் அரிசிக்கு பதில் இதை போட்டுடணும். போட்டுட்டு இந்த 2 புகை வர்றதுல வாசனை வரும். அதை வந்து விநாயகர் பெருமானுக்கு காமிச்சிட்டு விநாயகர் பெருமானுக்கு தேவையான பட்சணம் படிச்சு தானம் கொடுங்க. 3 ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க. இதுல வந்து சரியா வந்துருச்சுன்னா வந்துரும், இல்லைன்னா வராது. அதை பார்த்துங்க. திலகவதி பேர் வேணா அதை மாத்திக்கோங்க. என்ன நட்சத்திரமா வந்து? கடகராசி. பூசமா? புனர்பூசம். சரிம்மா. கோகுலவாணின்னு வச்சுக்கோமா. கோகுலவாணியா? ஆமா ஆமா. இல்லைன்னா அம்சஸ்ரீ. அம்சஸ்ரீ. இதுல ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோமா. நல்லது. இதை பண்ணுங்க எல்லாத்துக்கும் வழி வரும். பண்ணுங்க. நல்லதும்மா, நல்லதும்மா. அப்போ அதுக்குள்ள பக்தர்கள் சுலோயித்தா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது என்னன்னா ஒவ்வொன்றும் பார்த்து சிவப்பு நிறத்துல வரக்கூடியது இந்த ஸ்லோயித்தா. மனோஜவா வந்து மனசை ஒன்று குமிழ்ந்து பண்ணக்கூடியது. இப்போ காளி, கராளி, ஸ்லோஹிதா, மனோஜவா, சூதும்பிர வர்ணா அப்படின்னா என்னன்னா ஹோமத்தில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பு ஜுவாலை இருக்கு பாருங்க. இந்த ஜுவாலைகள் வந்து மெலிசா ஒரு பொறி பறக்கிற மாதிரி பறந்துக்கிட்டு போகுது பாருங்க. இந்த பொறிகளை வெளியில கொண்டு போறது தான் அந்த சூதும்பிர வர்ணா அப்படின்னு பேரு. சம்புலிங்கினி அப்படின்னு இருக்கு. இந்த சம்புலிங்கினி என்கிறது என்னன்னா ஒரு நெருப்பு ஜுவாலை பெருசாக எரியும் போது பல விதமான உருவ வடிவங்களை வந்து வெளியில் காட்டுற மாதிரி தெரியும்.
அப்போ ஒரு பூர்ணாகிருதி போடுறோம் அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து ஒரு ஒளி ஜுவாலையை வெளில கொடுக்கறது இந்த சூதும்புற வர்ணா சம்புலிங்கினிங்கிற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சக்தியை கொடுத்துக்கிட்டே வருது. அப்போது இப்போது விருட்சவசி அப்படின்னா என்னன்னா அழகு உடையது. பொதுவாக ஒரு ஓம குண்டலத்தை நம்ம அழகுபடுத்தி அந்த விருட்சவசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வசி தேவதை யாகாதிபத்தியம்னு எல்லா யாகத்துக்குன்னு தனி தேவதை இருக்குது. அந்த யாகத்தினுடைய தேவதையை ஆவாகனம் செய்யாமல் யோகமத்தை பண்ண முடியாது. அதில் சக்தி கிடைக்குதா கிடைக்கலையாங்கிற கேள்வி ரெண்டாவது பட்சம். ஆனால் இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுங்கிறது முக்கியம். எப்படி விளக்கில் 8 இருக்கிறதோ அந்த ஒளி எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா ஜுவாலைனாலே அதில் சக்தி இருக்குன்றதுக்காக நீங்கள் சாதாரணமாக நம்ம அடுப்பு ஏற்றுறதுல கூட இருக்குது. அது விதாரிகைங்கிற கூடிய ஒரு சக்தி இருந்தால் தான் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா அரிசி கஷ்டம் தானிய கஷ்டம் இருக்காது. நிறைய பேருக்கு வசதிகள் நிறைய இருக்கும், ஆனால் நினச்சதை சாப்பிட முடியாது, சக்கரை நோய். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த விதாரிகையுடைய சாபம் இருக்க அது தென்கிழக்கு ஆட்சி செய்யுது. அப்போது ஒரு யாகத்துக்கே காளி கராலி ஸ்லோஹிதா மனோஜவா சூதும்பிர வர்ணா சம்புலிங்கனி விருட்சவசி இந்த 7 சக்திகள் இருக்குது. இப்போது சூரியனோட கதிர்களிலிருந்து வரக்கூடியது பார்த்திங்கன்னா அதுலேயும் சில சக்திகள் கதிர்னு வந்துருச்சுனாலே ஒளின்னு வந்துருச்சுனாலே அதில் சக்திகள் இருக்குது. இதெல்லாம் கதையல்ல, இருக்கக்கூடிய ரகசியத்தில் இருக்கிறது, வெளியில் எல்லாமே இருக்குது. அதனால் எதையும் சாஸ்திரம் அன்றைக்கி எதுக்கு ஆதி காலத்தில் ரிஷிகள் எல்லாம் உட்கார்ந்து ஒரு ஓம குண்டலத்திற்கு முன்னாடி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம சித்தரிப்பு அப்படி தான் இருக்கும். அந்த அகண்டத்தில் உட்கார்ந்து பண்ணுவாங்க, யாரும் வீட்டுக்குள்ளே பண்ண மாட்டாங்க, அகண்டத்தில் இருக்கும். இந்த அகண்டத்தில் உட்கார்ந்து பண்ணுறதுக்கு இந்த காளி கராலி ஸ்லோஹிதா மனோஜவா சூதும்பிர வர்ணா சம்புலிங்கினி விருட்சவசி சக்திகளை கூப்பிட்டு உட்கார வச்சு தேவதர்களுக்கு பிரசாத அவுபாகம் கொடுத்து இறைவனிடத்திலே தொடர்பு வைத்து கொள்ளக்கூடிய சக்தியை அந்த ஹோமகுண்டலம் கொடுக்கிறது. அதற்கு நிகராக தீப்தை சூட்சை பத்திரை விபூத்தியை விமலை அமோகை வித்யுத்தை சர்வதோமுக்கியன்னு சொல்லக்கூடிய ஒளி விளக்கினுள்ளே இருக்கக்கூடிய ஒளி அந்த வேலையை செய்கிறது. அதனால தீபத்தை சாதாரணமாக நினைக்க வேண்டாம். ஒரு பக்தர் பாத்திரவாலோ. ஹலோ சாமி. அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல பேசுறேன் சாமி. எங்கம்மா? கோயம்புத்தூர்ல இருந்து சாமி. சொல்லு கண்ணு, யாருக்கா கேட்க போறீங்க? எனக்கு சாமி குழந்தை இல்லைங்க. எனக்கு சரியா கேட்கல கண்ணு, சொல்லுங்க. 3 வருஷம் குழந்தை இல்லைங்க சாமி. கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை? ஆமாங்க. சரி, வைத்தியம் எல்லாம் பார்த்துட்டீங்களா? பார்த்தேன் சாமி. கம்மியா இருக்கு கவுண்டிங். உனக்கு கரெக்டா இருக்குன்னு சொன்னாங்களாம்மா? எனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குங்க சாமி. தைராய்டு கண்ட்ரோல்ல இருக்கா இல்லையாம்மா? இல்லைங்க சாமி, மாத்திரை கொடுத்துட்டு இருக்காங்க. கண்ணு, தைராய்டு இருந்து அவருக்கு கவுண்டிங்கில் இருந்ததுன்னா அது வெரிகோஸால் இருக்கா, அடிப்பட்டதால் இருக்கா, இல்லை அது பரம்பரையால் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும்டா கண்ணு, உன்னை பொறுத்த வரைக்கும். இல்லைன்னா நான் மந்திரம் கூட சொல்லிவிடுவேன், அது உனக்கு சொல்கிறதுனால பிரயோஜனம் இருக்காது. நீங்கள் நேரில் வர்றது நல்லதுடா கண்ணு. அவர் அழைச்சிட்டு வாங்கம்மா, நல்லது. நிறைய பேருக்கு மந்திரம் நம்ம சொல்லிடலாம். இது தைராய்டு இருக்குது, அவருக்கு சுத்தமாக இல்லை, அது மந்திரத்தில் வருமானா வராது. அதுதான் விஷயம். நிறைய பேர் நினச்சிக்குவாங்க மந்திரம் சொல்ல மாட்டாங்கிறாரு அப்படின்ற மாதிரி. அதுக்காக சொன்னால் அடுத்த ஒரு பக்தர். ஹலோ. ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. நாங்க 3 வருஷமா உங்க ப்ரோக்ராம் பாக்குறோங்க சாமி, பெங்களூர்ல இருந்துங்க. சரிங்க. பண்ணி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. நல்லா இருமா, சொல்லுங்கம்மா, யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பையனுக்கு தான் சாமி சொன்னபடியே கேட்க மாட்டேங்கிறாங்க சாமி. எந்த நிறைய பசங்க சொல்ல பேச்சு கேட்க மாட்டாங்கம்மா, ஏன் அதுக்காக வருத்தப்படுறீங்க? எல்லா டேலண்ட் இருக்குதுங்க சார் அவனுக்கு, இறங்கும் எல்லாமே பண்றாங்க. எங்க கிட்ட மட்டும்தான் ரொம்ப. என்ன பேருமா? ஜெய் பிரபாகரன் சார். என்னம்மா? ஜெய் பிரபாகரன் சார். பிரபாகரன் என்ன வயசாச்சுமா? பிரபாகருக்கு இந்த ஜூலை 5ஆம் தேதி 28 முடிஞ்சு 29 ஸ்டார்ட்டுங்க சார். எதனால அவன் சண்டை போடுறாமா? சும்மா அதெல்லாம் எதுவும் இல்லைங்க சார். இந்த அவன் வெளியே போனான்னா அவன் எல்லாத்துக்கும் நல்லா வந்தாங்க சார். நாங்க எங்க வீட்டுக்காரர் அவர் பார்ட்னர் 25 வருஷமா இருக்கிறாங்க. அவங்க சந்தானம் இவனை பார்த்தா ஏதோ ஒண்ணு பேசிடுறாங்க, அவன் டென்ஷனா என்னன்னு சார். அம்மா, எனக்கு அது மட்டும் எனக்கு சந்தேகம் இல்லம்மா. சரிங்க சாமி. அவரு கல்யாணம் பண்ணீங்களா? கல்யாணம் பண்ணீங்க சார். ஒரு பையன் இருக்கிறாங்க. சொல்ற அவங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்காங்களா? இருக்கிறாங்க சார். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை.
இல்லைங்க சார், ஒன்னாதாங்க சார். பாப்பா படிச்சு வேலையில் இருக்குதுங்க, 2 பேரும் ஒன்னாதாங்க சார். இல்லைம்மா, எனக்கு அவருக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுங்க. அது வரைக்கும் சிங் மந்திரத்தை படிச்சுக்கிட்டு இருங்க, கோலம் போட்டு படிங்க. அவரை பார்த்தாலே மனசுக்குள்ள அந்த மந்திரம் ஓடட்டும், அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்க சார், சரிங்க சார். அதுல முதல்ல முயற்சி பண்ணுவோம். அது சரி படலன்னு சொன்னா நீங்க வாங்க, நான் பார்த்து என்ன பண்ணலாம்னு சொல்றேன். உங்களுக்கு வர்றதுக்கு நானும் கிளம்புறேங்க சார். ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருதுங்க சார். உங்களை பார்த்து எனக்கு எல்லாமே இன்னைக்கு பேசிட்டீங்க இல்லையா, அது வந்துருவீங்க, கவலைப்படாதீங்க. எங்க பையன் நல்லா போதுங்க சார். நான் பண்ணித்தரேன். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைம்மா. இது அலசி ஆராய்ந்து தீர்வு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இது போய் இவ்வளோ குழப்பி கொண்டா வந்தால் சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது இத்தனை சக்திகள் இருக்குது. இப்போ என்ன திசையை பார்த்து போடுறோம், திசைக்குள்ள விளக்கு போடுறதுல என்ன சம்மந்தம் இருக்குது? இத்தனை சக்தியும் பிரதிபலிக்கூடிய ஒரு விஷயத்தில் எந்தெந்த திசையை பார்த்து போட்டால் என்னங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல. இது என்னன்னா, இப்போ நம்ம பொதுவாகவே அஷ்டதிக்கு பாலகர்னு ஒரு வீட்டுக்கு என்ன சொல்கிறோம், 4 மூலையை பெருசாக பேசுகிறோம். இந்த 4 மூலையை விட 8 பாகங்களை கரெக்டாக பேசுறது தான் நல்லது. வாஸ்துப்படியாகட்டும், அது சாஸ்திரப்படியாகட்டும், எதன்படியாகட்டும். இப்போது ஈசானனும் வடகிழக்கு மூலை ஈசானம், இந்திரன், அக்னி, யமா, நிருர்த்தி, வருணன், வாயு, குபேரன் 8 இருக்கு இல்லையா. இப்போது தெற்கு திசையை நோக்கி தீபம் போடக்கூடாதுன்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நேர் தெற்கிலே யமபாகம் யமன் இருக்கிறார், அதை நோக்கி தீபம் போடுவது சரியில்லை என்பது உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதே நேரத்தில் நீங்கள் குபேரன் இருக்கார், வடக்கு நேரடியாக பார்த்தோம்னாக்கா குபேரன் இருப்பார். இந்த குபேரனை நோக்கி விளக்கு போடும்போது கடன் தொல்லை தீருகிறது. ஆனால் என்ன விஷயம்னா, அது எப்படி போடணும், எப்படி வழிபடணுங்கிறது தான் விஷயம். அதுதான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இப்போ நேர் கிழக்கு போடுறீங்கன்னா இந்திர பாகம். அதனால தான் நிறைய வீட்டில் ஆதி காலத்தில் இருந்தே இந்திர பாகத்தை நோக்கி அந்த நம்ம தீபம் போடும் பொழுது அந்த வீட்டில் செல்வாக்கு இருக்கும் என்பதை மறைமுகமாக வச்சாங்க. அதே நேர் மேற்கு பாகம் போட்டிங்கன்னா வருண பாகம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது ஏன் இப்போ விவசாயம் செய்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா நேர் மேற்க போடும்பொழுது விவசாயத்துக்கு நல்லாயிருக்கும். ஒரு பக்தர்களோ ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். வணக்கம் சாமிஜி. சொல்லுங்கம்மா, வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து கோமதி சார் என் பேர். கோமதி, யாருக்காக கேட்க போகிறீங்க? என் பையனுக்காண்டி கேட்க போகிறேன். பையன் பேர் சொல்லுங்க. லோகேஸ்வரன். வயசு என்னாச்சு? வயசு 15 ஆகுது சார். சொல்லுங்கம்மா, என்ன ரொம்ப சேட்டையா? சேட்டை இல்லை, கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் இதாக இருக்கான். கொஞ்சம் அந்த வயசுக்குள்ளே இது வருது. என்ன வருது? அந்த மெனோபாஸ், அந்த அந்த ஏஜுக்குள்ள இதெல்லாம் வருது. அவனுக்கு கொஞ்சம் இதா இருக்கான். படிப்புலயும் கொஞ்சம் கவனம் இது பண்ணிக்க மாட்டேங்கிறான். கொஞ்சம் குழப்பாதீங்க. யாருக்கு மோனோபாஸ் வருது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மெனோபாஸ்ல சார் அந்த ஏஜுக்குள்ள, அந்த 15 வயசு பையனுக்குள்ள அந்த பிரச்சனை எல்லாம் வரும். எனக்கு சொல்ல தெரியல. சரி, பரவாயில்ல, எனக்கு புரிஞ்சிருச்சு. சொல்லுங்க. வந்து இப்ப டேப்லெட்லாம் எடுத்து பரவாயில்ல, நல்லா இருக்கிறான். என்ன அதுக்காக டேப்லெட் கொடுத்தீங்களா? இல்ல டேப்லெட்லாம் கொஞ்சம் ஹெல்த் கம்மியா இருந்தா அதுக்காண்டி டேப்லெட் கொடுத்தது. இப்ப வந்து பாடசாலையில படிச்சுட்டு இருந்தான், 4 தடவை வெளியே வந்துட்டான். இப்ப வந்து என்னன்னா, இப்ப திருப்பி கொண்டு விட்டா நல்லபடியா இதாயிருவானா, இருப்பானா? இருக்க மாட்டாமா? கவலையா இருக்கு. இல்ல, அவன் இருக்க மாட்டான், இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவனுக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, மைண்ட் வந்து ஒரு நிலையா இருக்காது. ஆமா, அப்படிதான் இருக்கு சார். அதுக்கு பேர் தான் சேட்டை. சரி. அது வந்து ஒரு நிலையா இருக்காது, சொல் பேச்ச கேட்க மாட்டான், அவன் இஷ்டத்துக்கு தான் அவன் பண்ணுவான். சரி. நீங்க அப்படி மிரட்டினீங்கன்னா கேட்கற மாதிரி தெரியும், ஆனா அவன் போய் கேட்க மாட்டான். இது வந்து 2 விதம் இருக்கு. உடல் ரீதியாவும் பிரச்சனை இருக்கு. சரி. உங்களுக்கு பாரத்வாஜ் கோத்திரமா ஆத்திரே கோத்திரமா? என்ன கோத்திரம் உங்களுக்கு? ஸ்ரீவத்ச கோத்திரம். ஸ்ரீவத்ச கோத்திரம். அவர் வீட்டுல, உங்க வீட்டுல? எங்க வீட்டுல அரித கோத்திரம், அவங்க வீட்டுல ஸ்ரீவத்ச கோத்திரம். ஓகேம்மா. அது சந்தியாவந்தம் பண்றானா டெய்லி? பண்ணி சொல்லிட்டே இருக்கணும் சார். பண்ணிட்டே அவன் இது பண்ணிட்டே இருக்கான். சொல்லி நம்ம பாடசாலையில இருந்தா தான் பண்றான், இங்க இருந்தா பண்ண மாட்டேங்கிறான் சார். அபிவாதம் சொல்லுவானா? சொல்லுவான் சார், சொல்லுவான். சரிம்மா, ஒண்ணு வேணாம். எங்க உங்களுக்கு எந்த குலதெய்வம்னு பாருங்க. எங்களுக்கு வந்து சாஸ்தா. அந்த சாஸ்தா குலதெய்வத்துக்கு சனிக்கிழமை அவனை கூட்டு போங்க. சரி. கூட்டு போயிட்டு அவனை உட்கார வச்சுட்டு முதல்ல வந்து அபிவாதம் ஒரு 11 முறை சொல்லுங்க. சரி சார். சொல்லிட்டு கையில வந்து கொஞ்சம் கல்லுப்பு, சரி சார், சிவப்பு படிகாரம், சரி சார், சிவப்பு படிகாரம் இருக்குல்ல, அது எடுத்துக்கணும். சரி. கொஞ்சம் அரச இலை. சரி. இந்த 3த்தையும் ஒரு மூட்டை கட்டிக்கணும் மஞ்சள் நிற துணியில.
அபிவாதம் முடிச்ச உடனே அவனுக்கு அதை தலையை சுத்தி போட்டுட்டு அங்கேயே நெருப்பு முட்டி அதை போட்டுடணும். சரி. இந்த மாதிரி 3 சனிக்கிழமை செய்யுங்க. இது அவர் ஒத்துப்பாரா? எங்க ஆத்துக்கார் ஒத்துப்பாரா? நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல அப்படி இல்ல கேக்குறேன். எனக்கு இது வந்து அது ஒத்துக்கிட்டா பலன், இல்லைன்னா இல்ல. நான் இங்க இருக்குதுன்னு தான் காட்ட முடியும். நான் வந்து ஊட்ட முடியாதுமா. இல்ல நீங்க தெரியுது, நீங்க எல்லாம் சொல்றீங்க தெரியுது. நீங்க அவர்கிட்ட சொல்லி பாருங்க. செய்யலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, விமோச்சனமும் ஆகாது. நல்லது. பாருங்க எப்படி இருக்கு. செய்ய முடியல, நம்ம என்ன பண்ண முடியும்? இது சிகப்பு படிகாரம். இப்போ நான் சொன்ன உப்பு, கல் உப்பு, அரச இலை. அரச இலைன்னா அதை சொல்லிடுறாரு, நிலை தன்னில் முதல் இருக்கும் செடி தொழுந்து கொழுந்தெடுத்து வர்ணம் பூசிய சிகப்பிலே இருக்க கூட்டிய கட்டியை ஒன்று கூட்டி போடுமாம் உணர்வில் உள்ள உப்பையும் கூடு கூட்டி புத்தியாய் கெடுதலும் காமமாம் நிலை தன்னில் உள்ளவனுக்கு மந்திர பாக்கள் படித்து சுற்றி வீசி எறிவானாயின் அவன் புத்தி சரியாகும் என்பது பாட்டு. இதை நான் சொல்கிறேன், நான் ரீல் உள்ள. இதுக்கு போய் அவங்க பண்ண முடியாத, நம்ம என்ன சொல்கிறது? இதுக்கு ஒரு சின்ன இடைவேளை போயிட்டு வந்துடலாம். வாழ்க்கையில் சந்தோஷம், செல்வம், நிம்மதி பொங்க கஜவாகன முருகன் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைத்து சகல சௌபாக்கியங்களும் தழைக்க மந்திர எந்திர குளிகை. இல்லத்தில் தீய சக்திகள் அழிய, பகைவர்கள் ஓடி ஒளிய நாதநாதன் எந்திரம். பில்லி, சூனியம், பேய், பிசாசு, தீயவை அழிந்து போக மந்திர இசை எழுப்பும் புல்லாங்குழல். உத்தியோகமும் செய்தொழிலும் மென்மேலும் சிறக்க வரசித்தி எந்திரம். இவை அனைத்தும் அடங்கிய குருவருளையும் தெய்வ அருளையும் அள்ளித்தரும் சித்தர் வழிபாட்டு முறையில் மந்திர தந்திர சக்தி கொண்ட யோக பஞ்சாட்சரம் பேழை. இந்த யோக பஞ்சாட்சரம் பேழை இருக்கும் இல்லத்தில் இன்பம் பொங்கும், செல்வம் செழிக்கும், சகல சௌபாகியங்களும் கிடைக்கும், செய்தொழில் சிறக்கும், சுயதொழில் மேன்மையடையும், தீயவை அழிந்து தடைகள் உடைந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் இல்லத்தில் தங்கும். பெருமானுடைய திருவருளும் பாம்பன் சுவாமிகள் குருவருளும் ஒன்று குமிழ்ந்து ஒரு சித்தரையும் ஒரு ரிஷியையும் ஒரு குருவையும் தழுவி ஏற்படுகின்ற கோயில் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அமையப்பெறுகின்ற இந்த அற்புத ஆலயத்திற்கு நான் மட்டும் பயனடையாமல் பின்வரும் காலத்தில் யுக யுகமாக அனைவரும் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒவ்வொருவரும் மனமும் வந்து மெய்யாய் இந்த ஆலயத்தில் பங்கு கொண்டு பயனடைய வேண்டும். இது வற்புறுத்தல் அல்ல, வாய்ப்பு என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஒரு சின்ன தொழில்நுட்ப கோளாறால் திருமணம் விழா நாளைக்கு, அந்த பரிகாரன்றது நாளைக்கு இல்லை. அது வந்து இந்த ராகு கேதுவனுடைய வேள்விக்கு பதில் அது மாற்றி வந்துருச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. நாளைக்கு எந்த நிகழ்ச்சியும் நம்மளுடைய ஆசிரமத்தில் இல்லை, அதனால் அதை எடுத்துக்க வேண்டாம். இந்த ராகு கேது வந்து புது பதஞ்சலி சூஸ்திரத்தில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு விதமான கஷ்டம். அதை பற்றி நான் ரொம்ப சொன்னால் தற்புகழ்ச்சியாக இருக்கும். அது இந்த பதஞ்சலி சூஸ்திரம்ங்கிறது ஒரு பெரிய கடினம். இப்போ வந்து துவித நாகபந்தம் அப்படின்னு எழுதியிருப்பார் பாம்பன் சுவாமிகள். இந்த துவித நாகபந்தம்னா இது நிறைய பேர் ஆதி காலத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புராதன கோயில்களில் 2 பாம்புகள் பிணைக்கப்பட்ட மாதிரி தூண்களில் இருக்கும். அதில் வந்து சிற்பக்கவின்னு சொல்லி பாம்பன் சுவாமிகளே பதிச்சிருக்காரு, துவித நாகபந்தம். அது பார்த்தீங்கன்னா அது ஒரு சூஸ்திரம். அது மாதிரி பதஞ்சலி சூஸ்திரம்தான் அஸ்தீக சித்தர் வழியாக அகத்தியர் வழியாகவும் நிறைய ரகசியங்கள் இருக்குது. இந்த சர்பசாந்தி, இந்த ராகு கேதுகள் வெறும் கிரகமாக மட்டும் எல்லாரும் பாவிக்கிறீங்க. அதுக்கு சரித்திரம் தலையை எடுத்தாங்க, மத்தில் அடித்தார், அதெல்லாம் வேறு. இந்த ராகு கேதுகளுக்கே ஒரு ரகசியம் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம கூட பாம்பை வந்து காட்டுறோம். அட்டனாகும் கையில் கொண்டு குற்றமாய் அடக்கி பிடித்து நிலையாய் ஜெயிப்பவனே ஞான சித்தன் அப்படின்னு பாட்டு இருக்குது. 8 நாகன்னா அனிமா மகிமா லகிமா பிராகப்தியம் பிராப்தி ஈசத்துவம் வசித்துவம். ஒரு மனிதனுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருந்து அதை ஜெயிக்கும் போது தான் சித்தராகிறாங்க, ஞானிகளாகிறாங்க. ஆனால் சாதாரண மனிதருக்கு இந்த அனிமா மகிமா லகிமான்ற இந்த 8 சக்திகளும்
பாம்புன்னு தான் சொல்லப்படுகிறது. இது பதஞ்சலி சூத்திரம். அனிமாக்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், லகிமாக்குள்ள என்னென்ன பிரச்சனை ஏற்படும், கரிமாக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், அதை எப்படி இதையெல்லாம் நாம் வசியப்படுத்தி கொள்ள முடியும். பிரச்சனைகள் இருப்பதை தீர்த்து இந்த அட்டத்திற்கு அத்த சக்திகளையும் வசியப்படுத்துவது தான் அந்த ராகு கேது வேள்வி. திரும்பவும் போட சொல்லியிருக்கோம், அதை பாருங்கள், வரும். அதை பார்த்து நீங்கள் தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. இப்போ அனுபவ திறவுகோள் உணர்ந்தவனே உணர்த்த முடியும் அப்படின்னு கொடுத்துருக்க. இது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். மறைமுகமாக உணர்ந்தவனே உணர்த்த முடியும். ஒரு நல்ல மாணவன் நல்ல பயிற்சி பள்ளியில் அவன் கல்லூரியிலும் படித்து அவர் பட்டங்கள் பெற்றால்தான் நல்ல ஆசிரியராக முடியும். நல்ல மாணவனாக இல்லாமல் நல்ல ஆசிரியராக ஆக முடியாது. அதேபோல் ஒரு நல்ல திறனாளி விஞ்ஞானத்துவம் பெற்றவர் நிறைய அனுபவங்களும் சொன்னால் தான் விஞ்ஞானத்துவம் வர முடியும். அதுபோல தான் உணர்ந்த கல்வியை அடுத்தவர்களுக்கு போது, கல்வினா நீங்கள் வெறும் படிப்பு மட்டும் நினச்சிக்காதீங்க, அனுபவ பாடங்கள், ஒருத்தருக்கு பட்டறிவு கெட்டறிவு சுட்டறிவினுடைய மொத்த விதமான கலவைகள். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் அவன் உணர்ந்த விஷயங்களை அடுத்தவருக்கு சொன்னால்தான் அது சரியாக வரும். சர்க்கரை என்பதை உண்டு பார்த்தால், துவர்ப்பு என்பதை உண்டு பார்த்தால் இது துவர்ப்புன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியாது, சாப்பிட வச்சு பார்க்கும்போது தெரியும், அப்போ உணர்றாங்க, அப்போ இது துவர்க்கும் என்று சொல்லுகிறார்கள். எதை உணர்கிறோம்? நம் மூளையில் நம்மையும் தெரியாமல் இறைவன் அனைத்து விஷயத்தையும் தெளிவுபடுத்தி வைத்திருக்கிறான். நமக்கு அது ஒருவர் சொல்லி உணர்ந்தவர் உணர்த்தும் பொழுது நமக்கு தெரிகிறது. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டே பேசுகிறோம். இப்போ டிவியை பார்க்குறீங்க, டிவி என்பது நமக்கு எப்படி தெரிகிறது? பார்ப்பது, நான் பேசுவது எப்படி கேட்கிறது? இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் தான். அதை உணர்ந்து ஓதும் பொழுதுதான் அது சிறப்பான ஒரு மாணவனை உருவாக்குகிறது. அந்த சிறப்பான மாணவன் தான் நல்ல ஆசிரியராக ஆக முடியும். ஆகையால் உணர்ந்தவர்கள் நல்ல விஷயத்தை உணர்ந்து ஓதுபவர்களுடைய பழக்க வழக்கம் எப்பொழுதும் உங்களோடு இருப்பது நல்லது. அதுக்காக தான் உணர்ந்தவனே உணர்த்த முடியும் என்று சொன்னேன். ஒரு பக்தர் பார்த்தலாலும். வணக்கம் சாமி. வணக்கம்மா. வணக்கம் சார், நான் சிதம்பரத்துல இருந்து பேசுறேன் சார். ஹலோ. ஹலோ சார். சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா சாமி, எங்க பெரிய பையனுக்காக கேட்கணும் சாமி. ஏற்கனவே பேசிருக்கீங்களா? ஏற்கனவே ஏப்ரல் 1ஆம் தேதி உங்களை பேசியிருக்கேன் சாமி. உங்களை நேர்லயும் வந்து நான் பாத்திருக்கேன் சாமி, அகண்ட பாராயணத்துல வந்து. சரிம்மா. எங்க பையனுக்காக கேட்கணும் சாமி. சொல்லுங்கம்மா. அவனுக்கு வயசு 21 ஆகுது. அவனுக்கு ஜாப் எப்படி இருக்கணும்னு கேட்கணும் சாமி. ஏற்கனவே எதுக்கு கேட்டீங்க? ஏற்கனவே சின்ன பையனுக்காக கேட்டேன் சாமி. அவர் எப்படி இருக்காரு? அவர் இப்ப நல்லா, நீங்க தேர்வில் வெற்றி பெற ஆப்ஷன் இருந்தது படிக்க சொன்னீங்க சாமி. இப்ப அதுக்கப்புறம் எவ்வளவோ பரவாயில்ல. சரி 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 சரி. இப்ப எங்க பெரிய பையனுக்காக கேட்கணும் சாமி. அவருக்கு என்ன வயசாச்சு? 21. என்ன பேரு? அவர் பேர் முகேஷ். என்ன வேணும் அவருக்கு? அவருக்கு இப்ப ஜாப் எப்படி இருக்கும்? நான் பொதுவா எல்லாருக்கும் சொல்றதுதாம்மா, 27-30 வரைக்கும் ஜாப் வந்து இருக்காது, சரியா இருக்காது. ரெண்டாவது இது 30 மேலதான், 33 மேலதான் நிரந்தர ஜாப் வரும். 21லலாம் நீங்க எதிர்பார்க்கறதோட மேல் கொண்டு படிக்க முடியுமான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா வெளிநாடு முயற்சி பண்ண சொல்லுங்க. சரிங்க சாமி. அது பண்ணா நல்லது. இங்க பண்ணாக்கா 30 வயசுக்குள்ள நிரந்தர வேலை கிடைக்கிறதுங்கிறது கடினம். ஏன்னா ஏற்கனவே நான் சின்னவனுக்கும் சொல்லியிருக்கேன், அதனாலதான் சொல்றேன் நான், புரியுதா? ஏன்னா இது எப்ப பார்த்தாலும் பாருங்க, இந்த வீட்டுல எல்லாரும் ஒன்னா உட்காந்தா பிரச்சனை வரும். இது நிறைய விஷயம் இருக்கு. அதனால அவருக்கு வந்து முயற்சி பண்றதை விட படிப்பு சம்பந்தப்பட்டமா போறது நல்லது. நல்லது. சரிங்களா? சரிங்க சாமி. நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ. ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன் சாமிஜி. சொல்லுமா, யாருக்கா கேட்க போறீங்க? அழாதீங்க, சொல்லுங்க. பையன் பேர் என்னம்மா? சொல்லுங்கம்மா. பையன் பேர் நந்தகுமார். நந்தகுமார். என்ன வயசாச்சுமா? 26 சாமிஜி. சொல்லுங்கம்மா, என்னம்மா பிரச்சனை? ஏன் அழுவுறீங்க? சாமிஜி, 4 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேர் லவ் மேரேஜ் பண்ணாங்க சாமிஜி. சரிம்மா. அவங்க அப்பா அம்மா ஏத்துக்காம வந்து இங்க நல்ல குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க சாமிஜி. யாரோட அம்மா அப்பா? பொண்ணோட அம்மா அப்பா? ஆமாங்க. சரிம்மா. இப்ப அவங்க வீடு கட்டி புண்ணியத்திற்கு வந்தாங்க சாமிஜி. அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுல 2 பேத்துக்கு சண்டை வந்து அவங்க பிரிஞ்சு போய் டைவர்ஸ் கொடுத்தாங்க சாமிஜி.
சரி சரிம்மா. இதுக்கு நடுவில் குழந்தை நிக்கலையா ஒன்று? குழந்தை இருக்கு, குழந்தை 3 வயசு ஆச்சுங்க. அதுதான் சரி சரி, அதான் தெரிஞ்சது, அதான் கேட்டேன். சொல்லுங்கம்மா, எதனால டைவர்ஸ் கொடுத்துட்டாங்கம்மா? அது என்னன்னு தெரியல சாமிஜி, 2 பேருக்கு சண்டை வந்துச்சு, போனாங்க, போய் ஒரே வார்த்தையிலேயே வந்து டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ அவர் என்ன சொல்றாரு, உங்க மகன் என்ன சொல்றாரு? மகன் வாழணும்னு தான் சொல்றாங்க சாமிஜி. முடிஞ்சா அவர் வந்து என்ன பார்க்க சொல்றீங்களா? சரிங்க சாமிஜி. எங்க வரானுங்க? நீங்க அது கீழே நம்பர் வரும் பாருங்க, தொடர்பு கொண்டு பேச சொல்லுங்க. ஏன்னா சில விஷயத்த இவங்க விஷயத்துல நடுவுல ஒரு பிரச்சனை இருக்கு. சரிங்க. இந்த பிரச்சனையை நான் வந்து நேர் அலைவரிசையில் அலசறது நல்லது இல்லை. சரிங்க சாமிஜி. அந்த பெண் வழியில கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, அது அவங்க அம்மா சைட்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. சரிங்க சாமிஜி. இதை வந்து நான் இதுல அலசறது உங்களுக்கும் நல்லதில்லை, எனக்கும் நல்லதில்லை. சரி, நேர்ல வந்து பாத்துருங்க, நீங்க அந்த தொடர்பு கொண்டு பேசுங்க, சொல்லுவாங்க. எடுக்கவே மாட்டேங்குது சாமிஜி, எடுக்க மாட்டேங்குது. கண்டிப்பா எடுப்பாங்கம்மா, கண்டிப்பா எடுப்பாங்க. நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கம்மா, கண்டிப்பா எடுப்பாங்கம்மா. எடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. இருக்கு இருக்கு இருக்கு. முதல்ல இதை சரி பண்ணிடும் போதே நான் அதை பத்தி சொல்றேம்மா. அந்த வீடு வந்து சரியில்லைம்மா. அது நீங்களும் உங்க கணவரும் எப்படி இருக்கீங்க? நீங்களும் உங்க கணவரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். சரி சரி, நான் பிரிஞ்சிருக்கீங்கன்னு நான் சொன்னேன், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டம்மா. நல்லா இருக்குங்க. இல்ல எதுக்கு சொல்றேன்னா, உடம்பு படுத்திக்கிட்டே இருக்கும், இந்த தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒண்ணு, அது வீடுக்காக சொன்னேன். சரி, நல்லதும்மா, நீங்க வந்து பாருங்கம்மா. இன்னொரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். வாழ்க்கையில் சந்தோஷம், செல்வம், நிம்மதி பொங்க கஜவாகன முருகன், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைத்து சகல சௌபாக்கியங்களும் தழைக்க மந்திர எந்திர குளிகை, இல்லத்தில் தீய சக்திகள் அழிய பகைவர்கள் ஓடி ஒளிய நாதநாதன் எந்திரம், பில்லி சூனியம் பேய் பிசாசு தீயவை அழிந்து போக மந்திர இசை எழுப்பும் புல்லாங்குழல், உத்தியோகமும் செய்தொழிலும் மென்மேலும் சிறக்க வரசித்தி எந்திரம், இவை அனைத்தும் அடங்கிய குருவருளையும் தெய்வ அருளையும் அள்ளித்தரும் சித்தர் வழிபாட்டு முறையில் மந்திர தந்திர சக்தி கொண்ட யோக பஞ்சாட்சரம் பேழை. இந்த யோக பஞ்சாட்சரம் பேழை இருக்கும் இல்லத்தில் இன்பம் பொங்கும், செல்வம் செழிக்கும், சகல சௌபாகியங்களும் கிடைக்கும், செய்தொழில் சிறக்கும், சுயதொழில் மேன்மையடையும், தீயவை அழிந்து தடைகள் உடைந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் இல்லத்தில் தங்கும். பெருமானுடைய திருவருளும் பாம்பன் சுவாமிகள் குருவருளும் ஒன்று குமிழ்ந்து ஒரு சித்தரையும் ஒரு ரிஷியையும் ஒரு குருவையும் தழுவி ஏற்படுகின்ற கோயில் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அமையப்பெறுகின்ற இந்த அற்புத ஆலயத்திற்கு நான் மட்டும் பயனடையாமல் பின்வரும் காலத்தில் யுக யுகமாக அனைவரும் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒவ்வொருவரும் மனமும் வந்து மெய்யாய் இந்த ஆலயத்தில் பங்கு கொண்டு பயனடைய வேண்டும். இது வற்புறுத்தல் அல்ல, வாய்ப்பு என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த மருத்துவ பகுதி பார்ப்போம் நம்ம. அது இந்த வாரம் இல்லை, அடுத்த வாரம். ஏன்னா அந்த சின்ன சின்ன தொழில்நுட்ப ப்ராப்ளத்தால் அடுத்த வாரம் பார்க்கல. இப்போது பக்தர் ஒருத்தர் அதுக்குள்ள. ஹலோ ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஐயா, நாங்கள் சிதம்பரத்துலேருந்து பேசுகிறோங்க. யாருக்கா கேட்க போகிறீங்க? என் பேர் அகிலன். என்ன பேர் தம்பி? அகிலன். அகிலன், ஆர் அகிலன். அகிலன். ஆமாம். என்ன வயசாச்சுப்பா? வயசு 23 ஆகுது. சொல்லுங்க தம்பி. 23 வேலை கிடைக்கலையான்னு கேட்கணும், அவ்வளோதான். ஆமாங்க ஐயா. சொல்லுங்க, அதுதானே தம்பி விஷயம். ஆமாங்க ஐயா, வேலை பிரச்சனை ஒண்ணு. அது இல்லாம இப்ப கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதிருக்கேன். இந்த தடவை சிசி எக்ஸாம் கூட எழுதிருக்கேன். சரி சரி சரி. அது அந்த வேலை கிடைக்கணும். நீங்க சொன்ன அந்த அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். நம வா வா ஸ்வாஹா சொல்லிட்டு இருக்கோம். எவ்வளவு நல்லா சொல்லிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். நான் கிட்டத்தட்ட இப்போ வந்து நான் 12th படிக்கும்போது இந்த ப்ரோக்ராம் பார்க்க ஆரம்பிச்சது. சரி சரிப்பா. இப்போ கவர்மெண்ட் ஜாப்னா எழுதி எக்ஸாம் எழுதிருக்கீங்களா?
ஆமா எழுதியிருக்கோம். சரி சரி தம்பி. என்ன நட்சத்திரம் தம்பி உங்களுக்கு? சரி தம்பி. அகிலன் தானே சொன்னீங்க? ஆமா. அது மட்டும் கொஞ்சம் மாத்திக்கங்க தம்பி. அது எப்படிங்க? ஆமா, ஏன்னா அது பேரரசன்னு மாத்திக்கோங்க. பேரரசனுங்களா? அது கீழன்னு வரக்கூடாது. உனக்கு 2வது நட்சத்திரப்படி இல்லை தம்பி. டெய்லி என்ன பண்ணுங்க, காலையில சூரிய நமஸ்காரம் 3 முறை காயத்ரி சொல்லி. எப்படி சொல்லணும்னா நின்று சொல்லாதீங்க, ஒரே ஒரு ஆசனம் போட்டுக்கோங்க. உட்கார்ந்து கை கூப்பி சூரியனை பார்த்து 3 முறை காயத்ரி சொல்லிட்டு டெய்லிக்கு பசுவுக்கு ஏதாவது உங்க கையால வெல்லம், அரிசி, கீரை, ஏதாவது பழம் ஒரு முறை காயத்ரி மந்திரம் சொல்லி கொடுத்துடணும். ஒரு வளர்பிறை சதுர்த்தியில விநாயக பெருமானுக்கு சந்தனத்துல காப்பு கட்டி, ஆமா, அருகம்பிள்ளு பரப்பி, அது மேல வாழை வச்சு அது மேல கோதுமை பரப்பி 10 நெய் தீபம் போட்டு விநாயகருக்கு தேவையான பட்சணங்களை படைச்சு தானம் கொடுங்க தம்பி. இது ஒரே ஒரு வாட்டி செஞ்சுட்டு 3 மாசத்துக்குள்ள திரும்பவும் எக்ஸாம் வந்தா எழுதுங்க. டெய்லி அந்த சூரிய நமஸ்காரத்தை பண்ணிக்கோங்க. சரிங்க. அதெல்லாம் இப்போ வந்து ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல நம்பிக்கை இருந்தது. இப்போ அந்த நம்பிக்கைலாம் இல்லை, ஏதோ ஏனோ ஓடிட்டு இருக்கு. வேலை கிடைக்கணுமா அது நம்பிக்கை இருக்கா? அது இருக்கே, இருந்தாலும் அது என்னடா நியாயம் இது? அதுக்கு மட்டும் நம்பிக்கை இருக்குது, வேலை ஓணும், மற்றது மேல நம்பிக்கை இல்லைன்னா எப்படி? அது நம்பிக்கையவை, அப்பதான் அது எல்லாமே நடக்கும். புரியுதா? நல்லதுப்பா. இப்போ இந்த திசையை சொன்னோம். இப்போ மேற்கு திசையை நேராக பார்த்தீங்கன்னா வருண பாகம். இந்த வருண பாகத்தை நோக்கி விவசாயம் பண்ணக்கூடியவங்க தீபம் போடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது எப்படி போட்டால் அது எல்லாம் வருங்கிறது தான் கணக்கு. அதில் அதுக்கு நட்சத்திரங்கள் எல்லாம் நம்ம கரணம், யோகம் எல்லாம் கணக்கு போட்டு தான் அதை நம்ம செய்யணும். ஆக ஒரு தீபம் என்பதோ ஒரு ஒளிச்சுடர் என்பதோ யாகம் என்பதோ சின்ன விஷயம் அல்ல, மிகப்பெரிய விஷயங்கள் இருக்கிறது அதில். அதுதான் சொன்னேன், 3 திக்குகளுக்கு ஒரு தேவதை ஆட்சி செய்வாளாம். இப்போ சூரியனோட சக்திகள் வந்து வீட்டினுள் ஊடுருவது. இதில் 2 இருக்குது. அந்த சூரியனோட ஒளிகளில் முதல் தோன்றுகின்ற ஒளி வந்து கிழக்கு பக்கம் பாயும் பொழுது வாலாட்டி சாலாட்டி அப்படின்னு 2 நாக்குகள் இருக்கிறது. இந்த வாலாட்டி சாலாட்டிங்கிற நாக்குகளுடைய பிரதிபிம்பம் தான் ஒரு வீட்டினுடைய வளர்ச்சி பிரச்சனைகள் இருப்பது என்பதற்கு காரணம். இந்த வாலாட்டி சாலாட்டி எப்படி அதை நம்ம கட்டுப்படுத்தணுங்கிறதுனா இந்த தீபத்தின் வழியில் கட்டுப்படுத்த. அது ஒரு விதம், நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் தீபம் ஒரு விதம். அதனால் தீப வழிபாடு என்பது சாஸ்திர விகுதியா ஆகமத்திலே குறிப்பிட்டபடி என்று நமக்கு நல்லவை தீயவைங்கிற 2 ஓடுதோ, ஒரு மனிதன் பிறப்பிலே இருக்கக்கூடிய பாவ புண்ணிய தீவினைகளுக்கு ஏற்ப பரிகார விமோச்சனங்களும் அன்றே கொடுக்கப்பட்டதுன்னு தான். நம்ம பார்த்தீங்கன்னா ரிக்கு சாமன அதர்வனன்னு 4 வேதத்தை சொல்கிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உபனிஷத்தில் 4 இருக்குது. அர்த்த வேதம், கந்துரு வேதம், தனுர்வேதம், ஆயுர்வேதம்னு. இந்த ஆகமத்தெல்லாம் முழுமையாக கணக்கு போட்டால் 64 ஆகம சாஸ்திரத்துக்குள்ளே நிறைய ரகசிய 96 தத்துவங்கள் இருக்குது. அதன்படி தான் ஆன்றோர்கள், சான்றோர்கள், ஞானிகள், சித்தர்கள் எல்லாம் ஒரு விளக்கினுடைய ஒளி ஒரு மனிதனுடைய உடலிலே ஆதாரங்களை தழுவி சகஸ்திரத்திலே முக்தி பெற்று புனித நிலையாய் இறைவனுக்கு ஒப்பாக ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய சக்தி அந்த ஒளிச்சுடருக்கு உண்டு என்பதை பல விதத்தில் உணர்ந்துதான் ஆகம சாஸ்திரத்தில் பதிக்கப்பட்டிருக்கு. அதனால் விளக்கு வழிபாடு என்பது ரொம்ப பெரிய விஷயம். யாக வழிபாடு என்பது ஒரு பெரிய விஷயம். எப்படி போன இப்போ நான் திரி சொன்னேன், வாழைத்தண்டுனா என்ன, வெட்ட வளருகிறது. அது எப்படி எல்லாம் யோசனை பண்ணி பாருங்கள். நமக்கு பிரச்சனைகள் போனால் அது நல்லதாய் முளைக்குமா, அது வாழைத்தண்டில் போடக்கூடிய இது மாதிரி எல்லாத்தையும் பார்த்தீங்க. அதனால் தீபத்தை நம்பிக்கை உள்ளவங்க பேசுறது வேற, நம்பிக்கை இல்லாதவங்க எப்பவுமே பேசிகிட்டு இருக்கிறது வேற. இதெல்லாம் வந்து நம்ம இப்போ பாருங்கள், அந்த பையன் பரிகாரம் கேட்டுட்டு எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை விட்டு 23 வயசில் அவர் இப்போயே தாத்தாவாயிட்டான், எல்லா அனுபவத்தையும் கற்றுக்கிட்டான். எப்படி இருக்குது பாருங்கள். அதனால் நம்பிக்கைங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தான் எதுவுமே நமக்கு மூச்சே அப்படி தானே, தூங்கி எழுறதே நம்பிக்கை தான்.
நம்பிக்கையில் தான் தூங்குகிறோம், நம்பிக்கையில் தான் எழுகிறோம் என்பதை மனசில் வச்சுக்கணும். அதனால் ஆகமத்தை தழுவிதான் இந்த தீப வழிபாடுகளில் அனைத்து விதமான சக்திகளும் உண்டு. வினை தீரும், தீவினை அழியும், பாவம் ஒழியும், கர்மம் தீரும், நாம் செய்கின்ற அத்துணைக்கும் நல்லவைகளை கொடுக்கின்ற சக்தி உண்டு. இதான் அதுக்கு பதில். ஒரு பக்தர். ஹலோ ஹலோ அம்மா, சொல்லுங்க. வணக்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமிஜி உங்ககிட்ட பேசுறது. நல்லா இருங்க, சொல்லுங்க. என் பேர் நித்யலட்சுமி சாமிஜி. ஆனா நீங்க லட்சுமி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல நித்யான்னு வச்சிருக்கேன் சாமிஜி. சரிம்மா, என்னன்னு வச்சிருக்கீங்க? நித்யான்னா லட்சுமி மட்டும் வச்சு நித்யான்னு மட்டும் சொல்றேன் சாமிஜி. நித்யலட்சுமியா பேரு? ஆமா சாமிஜி. சரிம்மா, இப்ப நித்யான்னு வச்சிருக்கீங்க. ஆமா சாமிஜி. சரி, சொல்லுங்கம்மா. என்ன வயசாச்சு? எனக்கு 30 வயசு ஆகுது சாமிஜி. சொல்லுமா. வீட்டுக்காருக்கு கேட்கணும் சாமிஜி. அவர் பேர் என்னம்மா? அவர் பேர் நந்தகுமார். ஓ, என்ன பண்றாருமா? அவர் இது டைமேக்கரா இருக்கார் சாமிஜி. கம்பெனி சாமிஜி. என்னம்மா? அவர் பார்ட்னர்ஷிப்ல கம்பெனி வச்சிருக்காரு சாமிஜி. டிவி பார்த்துட்டு இருக்கியா என்ன? இல்ல இல்ல சாமிஜி, பேசுறது. சரி, எவ்வளவு கடன்? சரி, நான் புரிஞ்சிச்சு. எவ்வளவு கடன் வச்சிருக்காரு? கடன் எல்லாம் இல்ல சாமி, ஆனா கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு சாமிஜி. பார்ட்னர்ஷிப்ல இருக்கறதால. எல்லா நகையும் வீட்ல இருக்கா? எல்லா நகையும் வீட்ல இருக்கா? இப்ப கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு சாமிஜி. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. எல்லா நகையும் வீட்ல இருக்கா? இப்ப எடுத்துட்டு போய் வைக்கிற நிலைமையில தான் இருக்கு சாமிஜி. சரி, அதுக்கு பேர் என்ன? அதான் சாமிஜி. அது என்னன்னா, அவருக்கு பார்ட்னர் ஒத்து போகாது. அவர் பேரும் தவறா இருக்கு. அவரை உபயோகப்படுத்திக்கிட்டு நிராகரிச்சிருவாங்க. இவர் போய் ஏமாந்து வரணும். தேவையில்லாத தொல்லை. இது யாருன்னா ஒருவரை முதல்ல இருந்தே சார்ந்துட்டு இருக்கிற மாதிரி தான் வரும். எந்த தொழில் செய்தாலும் சரி இருக்காது. வீட்டுக்குள்ள வந்தாலே இதை வச்சு நொந்து போயிடுவாரு. என்ன இது, நம்ம போய் இன்னொருத்தனை நம்பியே போக வேண்டியதா இருக்கு என்ற வேதனை வந்துடும். இதனால 2 பேரும் வீட்டுல இருந்தீங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும். அதே மாதிரி பணங்கிறதும் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒன்றும் பெருசா வராது. இன்னைக்கு என்ன தேவையோ அது செலவுக்கு வருதே தவிர சேர்த்து வைக்கவோ வளரவோ முடியாது. ஆமா சாமிஜி, இருக்கிற வீடு கூட இப்ப பிரச்சனையா இருக்கு சாமிஜி. என்ன பிரச்சனை? வீட்டுல அப்போ அம்மா வீட்டுலதான் இருக்கோம். ஆனா இப்ப வெளியில போங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நாங்க வெளியில போறதுக்கும் பாத்துட்டு இருக்கோம் சாமிஜி. கண்ணு முதல்ல அவர் பேரை மாத்த சொல்லுங்க. நந்தகுமார் பேர் வேண்டாம். 1 எதுவா இருந்தாலும் அவருக்கு அது வந்து செட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். 37 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. இந்த 37 வயசுக்கு மேலதான் அவருக்கு. அதனாலதான் உங்களுக்கு லைன் கிடைச்சதே பொதுவா. புரியுதா? இல்லம்மா, இல்ல, எனக்கு அது 37 வயசுலதான் அவருக்கு வந்து விமோச்சனம் வரணும்னு இருக்கு. சிவன் கோயில்ல போயிட்டுமா, நம்ம தேனு திணை மாவு இத 2த்தையும் ஒன்னா கலந்துட்டு ஒரு மந்தார இலையில அதுல தீபம் போட்டு அதை சுத்தி வந்து வெத்தலை வச்சு அந்த வெத்தலையில வந்து நெய் தீபம் வந்து ஒரு சுத்தி போடணும். அந்த மாவு தீபமும் இருக்கணும், இதுவும் இருக்கணும். அதை சுத்தி மந்தார இலையில போடணும். போட்டுட்டு அது ஒவ்வொரு புதன்கிழமையும் போடணும். 5 வாரம் புதன்கிழமை போடணும். 5வது வாரம் அந்த சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும். அன்னைக்கு ஒரு ஏழைக்கு, ஒரு சுமங்கலிக்கு தானம் கொடுக்கணும். ஒரு சாதுக்கு அன்னதானம் போடணும். ஒரு பசுவுக்கு தானம் கொடுக்கணும். இத வந்து 5 வாரம் தொடர்ந்து அவரை எப்படியாவது கஷ்டப்பட்டு செய்ய சொல்லுங்க. அன்றாட வேலை தினமும் முருகப்பெருமானுக்கு கொடுக்கும் ஒத்த செம்பருத்தி பூ 3 பூ இருந்தா சரி, இல்லைன்னா செவ்வளரி பூ அத மாலை கோத்து முருகனுக்கு போட்டு வழிபாடு டெய்லி பண்ணிட்டு போ சொல்லுங்க. பேர் வந்து நந்தகுமார் வேண்டாம். ஒரு அனுஷ நட்சத்திரமா? சித்திர நட்சத்திரத்துக்கு ஏமா இப்படி வச்சுக்கிட்டு? அதுதான் பிரச்சனையேமா. அது வேணாமா. ரமண ராஜான்னு வச்சுக்க சொல்லுங்கம்மா. இல்ல ரமணன்னு வச்சுக்க சொல்லுங்கம்மா. இந்த பேர் புரியலம்மா. இந்த பரிகாரத்தை முடிச்சிட்டு எதுவா இருந்தாலும் தொடருங்க. அதுக்கு முன்னாடி எதையும் செய்யாதீங்கம்மா. நல்லதுமா, நல்லதுமா.
ஒரு என்னாச்சு, திடீர்னு ஒரு போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு அம்மா கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு 31 வயசு இருக்கும், தேம்பி தேம்பி அழ. பார்த்தோன்னே என்னம்மாண்ணா, நான் டைவர்ஸ் ஆகிடுச்சு சாமி, விவாகரத்தாகி 3 வருஷம் ஆச்சு. என்னம்மா 3 வருஷம் ஆச்சு, எதனாலம்மா? இல்லை எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, நான் மருத்துவம்லாம் பார்த்துட்டோம், எங்கள் வீட்டுக்கார் வரலான்னா நான் பார்த்தோம், எந்த பிரயோஜனமும் இல்லை, என்னை மலடுன்னு சொல்லிவிட்டு விவாகரத்து பண்ணிட்டாங்க. சரிம்மா அதுக்கு ஏம்மா அழுகுற? நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு சாமி, வேறு யாரும் வாரிசே கிடையாது, ஏன் ஒருத்தன் போய் விவாகரத்து ஆச்சுன்னா எங்கள் அம்மா அப்பா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒன்றுமே புரியல, இன்னொரு கல்யாணம் பண்ணுறதான்றது மனசுக்குள்ளே எனக்கு இல்லை, எனக்கு குழப்பமாக இருக்குது. அது ஏன் சாமி பெண்களை மட்டும் மலடு மலடு மலடுன்னு, ஆண்கள் மலடு இல்லையா? பெண்களை மட்டும் மலடுன்னு சொல்லி பெருமளவில் நிராகரிக்கிறாங்களே. ஆண்களும் மலடு இருந்தால் அதை பெருசாக பேச மாட்டாங்க. ஒரு பெண் டைவர்ஸ் பண்ணுறா அப்படிங்கிறது கம்மி, ரொம்ப சொற்பமாக தானே இருக்குது. ஏன் சாமி இந்த அவல நிலை? இது மாதிரி எத்தனையோ பெண்கள் குழந்தைகள் விவாகரத்து ஆகுது, இது ஏன் நடக்குதுன்னே தெரியல. இது எதுக்கு ஒரு நல்ல வழி சொன்னால் என்ன மாதிரி அபலைகளுக்கு எவ்வளோ ஒரு வழி இருக்கும். அதுக்காகவே உங்களை பார்க்க வந்தேன் சாமி. இதோட விளக்கம் 3 வட்டம் வந்துருச்சு. இது ஒரு இன்றைக்கி சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனை. அடுத்த வாரம் அலசலாம். வளமும் நலமும் ஒன்று கூடி வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பத்தை தன் நம்பிக்கை என்ற பக்தியை கொண்டு முருகனை தழுவி, அம்மன் சுவாமிகளை தழுவி ஒவ்வொருவரும் சந்தோஷமாகவும் சாந்தியாகவும் இருக்க வேண்டும். அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம். இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம் என காத்து நிற்கும் குரு அவரே, குமர குரு அவரே, குரு அவரே, எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே, குரு அவரே, எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே.